சென்னை தரமணியில் உள்ள அரசு மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரி மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை செய்ததாக தகவல் வெளியான நிலையில் மாணவர்கள் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். காட்சிகள் வாயிலாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்போம். சாலமன், வணக்கம். போலீசாருடன் இந்த வாக்குவாதமும் இந்த தள்ளுமுள்ளும் ஏற்பட்டதற்கான காரணம் என்ன? மேலும் இந்த பாலியல் தொலை தொடர்பான தகவல்களும் என்ன? சென்னை தரமணியில இருக்கக்கூடிய அரசு மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரியில ஒரு மாணவி படித்து வந்துள்ளார். அவர் திடீரென விடுதியில் இருந்து காணாமல் போன நிலையில அதன் பின்பாக சில காயங்களுடன் திரும்பியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அவருக்கு கேட்டதுல பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக, குறிப்பாக தன்னுடன் பழகிய ஒரு நபர் திருமணம் செய்து கொள்வதாக அழைத்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக அவர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனை கல்லூரி நிர்வாகத்தினர் கண்டுகொள்ளாமல் அவரை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் அனுப்பி வைத்ததாகவும், இது தொடர்பாக கொடுக்கப்பட்ட புகாரிலையும் மேல் நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை எனவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில இந்த மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக அளித்த தகவலின் அடிப்படையில இந்திய மாணவர் சங்கத்தினர் இன்று காலை தரமணியில் இருக்கக்கூடிய அந்த அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் இருக்கக்கூடிய நிர்வாகத்தினை கண்டிக்கும் வகையில போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 50க்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்துல ஈடுபட்ட நிலையில அப்போது போலீசாரின் அத்துமீறி அவர்கள் அந்த பாலிடெக்னிக் கல்லூரியில நுழைந்து அதன் பின்பாக அவர்கள் உள்ளே இருக்கக்கூடிய பொருட்களை சேதப்படுத்தக்கூடிய பணியில ஈடுபட்ட போது அப்போது இதனை தடுத்த காவல்துறையினருக்கும் அவர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இது தொடர்பான வீடியோ காட்சிகள் தான் தற்போது வந்துள்ளது. இது தொடர்பாக அவர்கள் போலீசாரை தள்ளுமுள்ளு ஏற்படுவதும் போலீசார் இடையே இவர்கள் ஒருமையில பேசக்கூடிய காட்சிகள் தான் தற்போது வெளியாகியுள்ளது. இந்த சம்பவத்தினால அந்த பகுதியில சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. உடனடியாக அவர்களை கைது செய்யக்கூடிய பணியில போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இவர்களை திருமண மண்டபத்தில் அடைத்து அதன் பின்பாக இவர்களுக்கு எச்சரித்து அனுப்பும்படி பணியில ஈடுபட்டு வருவதாக போலீசார் தரப்பு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சாலமன். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.